வணக்கம். இன்றைக்கி கடக ராசி சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்திற்கு செல்கின்றார். கடகராசி இதுவரைக்கும் கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து மரண பயத்தை உண்டு செய்தார். அதாவது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2.5 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தது. இதில் என்ன ஆகும்னா, கடுமையான உடல் நல குறைபாடு, உடம்பில் நிறைய வியாதிகளை கொடுத்து வலி உபாதைகளை ஏற்படுத்துவார். கைவலி, கால்வலி, உடல் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி அப்படின்னு உடம்பில் உள்ள இடங்களெல்லாம் வலிக்க வைத்து மிகவும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய காலம்தான் இந்த அஷ்டம சனியின் காலம். மருத்துவ செலவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டங்கள் உண்டாகும். இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். விபத்து போன்ற நிலைகள் உருவாகலாம். ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பகை பெற்றிருந்தால் விபத்துக்கு உண்டான வழிமுறைகள் நடக்கும். ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். கோர்ட்டு வழக்கு விஷயங்களில் அடிக்கடி சென்று வருவது போல் ஒரு நிலை உண்டாகியிருக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள், அந்த இடத்துக்கு வர்றார். மீனராசி சனி பகவானுக்கு தனஸ்தான வீடு, 2ஆம் வீடு, பாக்கியஸ்தானம் என்று கூறக்கூடிய அந்த வீட்டுக்கு சனி பகவான் வர்றார். இந்த கடகராசிக்கு 7-8 குடையவன் சனி பகவான். நட்பு ஸ்தானங்களை அதிகப்படுத்துவார். முன்னோர்கள் வழியில் தடைகளை ஏற்படுத்துவார். தாமதமான பிரச்சனை, ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார். இந்த 9க்கு வந்தாலே ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய கோயில்களில் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். தந்தை தாய் வழியில் உறவில் கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கால், உறவினர்கள், இது மாதிரி தந்தை சம்பந்தமான வழிகளிலே நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தத்துவ ஞானம் நிலையான உயர்வை தரும். அதாவது நிறைய உபதேசங்கள், பெரியவர்களிடத்திலிருந்து நிறைய உபதேசங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் பொதுவாக 9ஆம் இடத்திலே சனி பகவான் வர்றது ஒரு நல்ல நிலையைத்தான் உண்டு செய்யும். பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வராது. காசு பணம்லாம் நிறைய சேரும். செலவுகள் அதிகம் ஏற்படாது. இதுவரை உடல் உபாதைகள் இருந்து கொண்டு வந்ததையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது வலிகள் எல்லாம் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். அதனால் அடிக்கடி கோவிலுக்கு சென்று வர வேண்டும். சனி பகவானை வணங்க வேண்டும். எல் தீபம் ஏற்ற வேண்டும். காக்கைக்கு உணவிட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சால் மேலும் நல்ல பலனை இந்த கடகராசி நேயர்கள் அனுபவிப்பாங்க. பொதுவாக புதிய இடம் வாங்கலாம். ஆபரணங்கள், தங்க நகை வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். குடும்பத்திலே சுப நிகழ்வுகள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், இது போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கட்டிட மாற்றங்கள் ஏற்படலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மையாகவே இந்த 2.5 ஆண்டுகள் நடந்து கொண்டு வரும். எனவே நாம் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எல்லாமே நல்ல விதமாக முடியும். இறைவனை வணங்கி இன்பம் பெறுங்கள். வணக்கம்.